உமக்குள்ளே ஹல்லேலூயா. கைகளை தண்ணி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஓ ரிவா ரவா ரவா துரவா ரவா ரவா ரிவா கரவா ரவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கையை வசதி சொல்லுங்க, வலது யோசத்தி. செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகணும், கனிகளெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா இலைகளெல்லாம் மருந்தாகணும், கனிகளெல்லாம் விருந்தாகணும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே ஹல்லேலூயா. உம்மில் நான் வாழ்கிறேன். யார் என்னை விட்டு பிரிந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், உலகமே என்னை ஆண்டவரை வெறுத்தாலும், ஹல்லேலூயா. நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்கப்பா, நாங்க உமக்குள் வாழ்கிறோம். கர்த்தாவே, கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருப்பது போல இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களை நடத்துங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஆண்டவரை உமக்குள்ளே வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருமே உட்கார்ந்துட்டியே, சரி உட்காரவங்க உட்காரு. அல்லேலூயா, ஆமென். வாரத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நான் முழங்கால் படிக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆர்வத்தோடு வந்த உங்களை கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை முதலாவது வாசிக்க போகிறோம். ஆண்டோடைய நல்லா கவனிங்க. சத்தியம் ரொம்ப முக்கியமானது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். வாரந்தோறும் அநேக பிள்ளைகள் ஆர்வத்தோடு வர்றீங்க. ஆண்டோட சமூகத்தில் இருக்கும்போது தேவ சமூகத்தில் முக்காடு ரொம்ப முக்கியம். பெண்கள் முக்காடு ரொம்ப முக்கியம். தம்பிமார்கள் சகோதரமார்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இன்னும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளரும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய மகிமையான தலைப்பு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீதியின் மேல் நமக்கு என்ன இருக்கணுமா? அதுவும் தேவனுடைய நீதியின் மேலே பசிதாக இருக்கு. பசியும் தாகம். எப்படி நம்மளுக்கு சாப்பிடலைன்னா பசி எடுக்கும்போது ஏதாவது ஒரு உணவு சாப்பிடணும், தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வப்படுறோமோ,
அதேபோல் நீதியின் மேலே ஆவிக்குரிய பசிதாகம் நமக்குள்ளே இருக்கணும். ஆவிக்குரிய பசிதாகம், ஆவிக்குரிய பசிதாகம் இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீதியின் மேலே, ஆண்டவருடைய அந்த சத்தியத்தின் மேலே, அவருடைய தெய்வீக பாசத்தின் மேலே, நேசத்தின் மேலே ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன இருக்கணுமா? பசிதாக இருக்கணும். பசிதாக இன்னும் ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ளணும், இன்னும் நான் உமக்குள்ள வேறு ஊனணும், இன்னும் நான் ஆண்டவரே ஒரு நதியா பாயன் உமக்குள்ள தகப்பனே, ஒரு நதியா நான் என்ன செய்யணும்? பாயன். பசிதாகம். அல்லேலூயா. பசிதாக இருந்தால் தான் நம்ம கர்த்தரை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, வாசிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து, பாருங்க, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்றார். அல்லேலூயா. பசிதாகம் இருக்கணும். ஆண்டவர் மேலே எப்படி இருக்கணுமா? பசிதாகம். பசிதாகம் இல்லாம ஆண்டவரை தேடினோம்னா ஒரு நிறைவு என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று ஒரத்த சத்தமா கத்துறார். சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். இல்லையே, அநேக பண்டிகைகள், திருவிழாக்கள், ஆடம்பரங்கள் நடக்கிறது. அந்த பண்டிகை திருவிழா காலங்கள் முடிஞ்சு அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா எங்களுக்கு இன்னும் என்ன செய்யலை, மனசில் திருப்தி இல்லை, நிறைவில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் என்ன செய்யும்? ஓடி போகும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். தாகம். உலக மனிதர்கள் பலவிதமான தாகத்தில் திருப்தி இல்லாமல் என்ன செய்கிறாங்க? அலைகிறாங்க. நம்ம நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அநேக பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், உலகத்திலே அதாவது 1வது இடம் 2வது இடம்னு சொல்லி பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் போய் கேட்டோம்னா அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு திருப்தி இல்லை, வாழ்க்கையில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன வேணும்? கர்த்தர் மேலே என்ன வேணுமா? தாகம். அது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 55:1வது வசனத்தையும் படிக்கலாம். ஆண்டவர் அங்க பாருங்க, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இப்போ ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் கர்த்தர் தேவ ஊழியர்கள் மூலமா, விசுவாசிகள் மூலமா, சுவிசேஷ கூட்டத்தின் மூலமா, உபவாச கூட்டத்தின் மூலமாக
இப்படி பல அநேக நற்செய்தி பெருவிழாக்கள் மூலமாக, டிராக்ஸ் ஊழியத்தின் மூலமாக ஜனங்களை என்ன செய்கிறாரு? தாகம் தீர்க்க அழைக்கிறார். தாகமாக இருக்கிறவர்கள் கர்த்தரை தேடுவாங்க. அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் தாகத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேதம் நம்மளை அழைக்குது. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் படித்தோம்னா பாருங்க, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். பாருங்க, கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். பாருங்க, தண்ணீரில் பல விதமான தண்ணீர் இருக்கு. உலகத்தில் பலவிதமான தண்ணீர் இருக்கு குடி தண்ணீர்ல. ஆனா ஜீவ தண்ணீர்னு ஒரு தண்ணீர் இந்த உலகத்தில் கிடையாது. அது கர்த்தரிடத்தில் மட்டும்தான் இருக்கு. ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். இன்னைக்கு தண்ணீரை பார்த்தா பாட்டில் அடைச்சி வச்சு கேனுகளில் வச்சு விளக்கி விற்கிறாங்க. அந்த தண்ணீரை குடித்தா மறுபடியும் என்ன உண்டாகிறது? தாகம் உண்டாகிறது. நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவான் வாசி. தாகம். உலகத்தில் நீ என்ன இன்னைக்கு எத்தனை சினிமா பார்த்தாலும் அந்த தாகம் உனக்கு அடங்காது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஆத்மாவில் இருக்கிற தாகத்தை அடக்க முடியாது. ஆனால் நம்ம தாகத்தை அடக்கிறவர் ஒரே ஒருவர், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் கை கொண்டு வந்தவங்க நல்லா உற்சாகமா. தாகம், தாகத்தின ஆவிக்குரிய தாகம் இருக்கணும். நீதியின் மேல் நமக்கு தாகம் இருக்கணும். தாகம் இருந்தால் தான் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், ஆராதனைக்கு வருவோம், தேவ சமூகத்தை நாடுவோம். தாகம் இல்லைன்னா, ஆவிக்குரிய தாகம் இல்லைன்னா தேவ சமூகத்தை நாட மாட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஏசான்னு ஒரு மனிதன் இருந்தான். ஏசா யாக்கோப்புடைய சகோதரன், மூத்த சகோதரன். ஈசாக்கு ரெபேக்காலுக்கு பிறந்த ஒரு மகன். பாருங்க, அவன் மூத்தவனா இருந்தும் அவனுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மேலே தாகம் இல்லாத இருந்தான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:34வது வசனம். அப்பொழுது யாக்கோப்பு, பாருங்க, ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்று கூழ் என்ன செஞ்சான்? சிகப்பு கூழையும் கொடுத்தான். அல்லேலூயா. அவன் எழுந்து புசித்து குடித்து என்ன செஞ்சான்? எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இதெல்லாம் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அலட்சியம் இன்னைக்கு நிறைய மக்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல அலட்சியம். ஆமா, என்ன ஆராதனை, என்ன ஜெபம், என்ன பைபிள் படிக்கிறது, அலட்சியம். அலட்சியம் பண்றது. இங்க ஊழியக்காரன் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இங்கே இருந்து, உனக்கு கொடுக்கப்பட்ட சபை இங்கே இருந்து. இன்னைக்கு பார்த்தா நிறைய வெளியூர்களில் எங்கேயோ இருக்கிற ஊழியக்காரரோடு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எங்கேயோ இருக்கிற பாஸ்டரோடு பேசுவாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இங்கே வந்து மனம் விட்டு பேசி அவங்க காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க.
அநேக மக்கள் இருக்கிறாங்க, உங்களை மட்டும் சொல்லலை, நிறையா இன்னைக்கு சபைக்கு போகிற மக்களுக்குள்ள அலட்சியம். தனக்கு கொடுக்கப்பட்ட சபையினுடைய ஒழுங்குமுறைகளை அலட்சியம். ஏசாவுக்கு ஒரு அலட்சியம் இருக்கு, தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் மேல அலட்சியம், தாயினுடைய ஆசீர்வாதத்தின் மேல அலட்சியம். அந்த அலட்சியத்தினால பாருங்க, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான், சீர்கட்டவனா போனான்னு வாசிக்கிறான். ஆனால் யாக்கோபு குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் என்று வாசிக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, குணசாலியும் கூடாரமா இருந்த யாக்கோப்பை நித்தியமான ஆசீர்வாதத்தினாலே அவனை ஆசீர்வதித்து அவனை 12 கோத்திரங்களுக்கு தகப்பனா மாற்றி, யாக்கோப் என்ற பெயரை தேவ பிரவாகி இஸ்ரவேலாக மாற்றி, இன்னைக்கு வரைக்கும் மட்டும் வேதத்திலையும் உலகத்துக்குரிய தேசத்தில் இஸ்ரவேல் நாட்டையும் பார்க்குறோம். யாக்கோப்பினுடைய ஆசீர்வாதம் மேன்மையாய் காணப்படுகிறது. ஏசா அலட்சியம் பண்ணா, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணா, தாயினுடைய ஆலோசனையை அவன் அலட்சியம் பண்ணினா. நல்லா கவனிங்க, அலட்சியம் பெரிய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும். அலட்சியம் பெரிய நித்திய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும், தலைமுறைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன், மாம்சத்துக்குரிய தாய் தகப்பனை கனம் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சபையை கனப்படுத்தணும். ஆவிக்குரிய உங்களை நடத்துகிற ஊழியக்காரனை, மேய்ப்பனை என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அல்லேலூயா. அதான் சேஷ்ட புத்திர பாக்கியம் நமக்கு மேன்மையானதான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நிறைய அலட்சியம் நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் என்ன நடக்கிறது? அலட்சியம், அலட்சியம் பண்ணுறது. அதை நம்ம எச்சரிக்கையாக கண்டுபிடிச்சு அதில் இருந்து நம்ம மனம் திரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. அலட்சியம் மட்டும் நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய அலட்சியம் வந்துடக்கூடாது. ஆவிக்குரிய அலட்சியம் வந்தால் சீர்கட்டவனா போயிடும்னு எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் படி. எபிரேயர் 12:17வது வசனம். ஏனென்றால் பிற்பாடு ஏசா ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும், அல்லேலூயா, ஆசீர்வாதத்தை பிற்பாடு ஏசா சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். பின்னாடி அவன் கண்ணீர் விட்டு அழுதும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த விஷயத்தில் நம்ம ஒவ்வொருவரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீதியின் மேலே நமக்கு பசிதாங்க இருக்கணும். நீதி, ஆண்டவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிற தேவன். ஒரு தகப்பன் தாய்க்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படிஞ்சு நடந்தா அது நீதி. தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் சபையினுடைய ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிச்சா அது தேவ நீதி. அல்லேலூயா. சபை நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய உன்னதமான சபை. அல்லேலூயா. இதை விட்டுட்டு நீங்க அங்கிட்டு இங்கிட்டும் கொலப்ரேஷன் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறினா நித்திய ஆசீர்வாதம் தடைபடும். நித்திய ஆசீர்வாதம் தடைபடும். அதான் ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும்? நீதியின் மேலே பசிதாகம் இருக்கணும். நீதியை கடைப்பிடிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீதியா நடந்தா தேவனுடைய ஆசீர்வாதம் நித்தியமா நமக்கு நிலைத்திருக்கும்.
சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 42 நீதி எப்படி தேடணுமா? முதலாவது வசனம், மானானது நீரோடைய, இங்க பாருங்க, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எதில? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா உம்மேல என்ன செய்கிறது? தாகமா இருக்கிறது. நான் நீதியின் மேல, நீதியின் மேல நமக்கு என்ன வரணும்? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. நீதியை தேடணும். தம்பி மாறு, நல்லா கவனிங்க. வாலிப தம்பிய, வாலிப பிள்ளைகள், அருமையான திருமணமான சகோதரன் சகோதரிகள், மூத்த சகோதரர், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதியை கடைப்பிடிங்க. கேட்டதோடு விட்டுட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் நடக்கிற ஒழுங்கு முறைகளுக்கு செவி கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்தால் காணாது. சனிக்கிழமை தோறும் ஆயத்த நாள் ஜெபம், வேத பாடம் நடக்கிறது. கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சபை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், இதை விட்டுட்டு அங்கே இங்கும் தடுமாறக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான ஊழியத்தை கனப்படுத்த வேண்டும். வேதத்தை வாசித்து அதன்படி வாழ வேண்டும். தாகத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதினுடைய அனுபவங்களை பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சங்கீதம் 63 முதலாவது வசனத்தில், ஆமே, ரொம்ப அருமையான சத்தியம். தேவனே என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலம். எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலையில் எழுந்து முதலாவது ஆண்டவரை தேடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து 3:30 மணி 4 மணி 5 மணி விடிகிறதுக்குள்ள கர்த்தருக்குள்ள பிள்ளை எந்திரிச்சு முழங்கால் படிட்டு ஆண்டவரை துதிக்கணும். அதான் நான் நேற்று ஒரு வீட்டில் நைட்டில் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன். ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க, அதில் ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், அதிகாலையில் எழுந்து இந்த இடத்துல என்ன செய்யணும்? ஆராதனை செலுத்தினா இந்த இடத்துல தேவ மகிமை என்ன செய்யும்? மகிமை அந்த நாள் முழுவதும் உங்களை வழி நடத்தும். சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தாவீதினுடைய அனுபவம் பாருங்க. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி என்ன செய்கிறது? கதறுகிறது. தாவீதினுடைய அனுபவத்தை நம்ம படிக்கும். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேலே என் ஆத்துமா தாகமா இருக்குது. எவ்வளோ ஒரு அனுபவம்! எல்லாரும் நெஞ்சில் கையை சொல்ல முடியுமா இன்னைக்கு? தேவனே. ஆமாம், புரிஞ்சு ஆண்கள் பகுதியில் தேவனே. நெஞ்சில், இந்த நெஞ்சில் ஹார்ட் இருக்கு பாருங்க, சென்று பகுதி, வயிற்றுல கையை வச்சிடாதீங்க. தேவனே என் வயிறுன்னு சொல்லக்கூடாது, நல்ல நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேலே என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு. கைதட்டி சொல்லுவான், உங்க மேல நான் தாகமா இன்னும் இன்னும் தாகமா இருக்கேன், இன்னும் நான் தாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. தாகத்தோடு இன்னும் தேடுங்க. ஏதோ உலக பிரகாரமான தண்ணியை குடிச்சிட்டு அது போதும்னு சொல்லி நம்ம இருந்தது போல இருக்கக்கூடாது. தாகத்தோடு தேடணும்.
தாகத்தோடு தேடுனா திருப்தி அடைவீர்கள். திருப்தி தெரியுதா? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தெகோஸ்தே பண்டிகை பிரதான நாளில் பரிசுத்த ஆவியை பெற்று அவர் பேசுகிற செய்தியை கவனிங்க. 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் பாருங்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை ஊற்றுவது போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசி நாட்கள் இது நம்ம இருக்கிற கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் என்ன செய்வேன்னு சொல்றாரு. இப்போ எல்லாரும் மேலேயும் எங்க மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஆவியானவர் உங்க எல்லாரும் மேலேயும் அவர் ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை அவர் ஊற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைகளை தாகத்தோடு சபையை தேடுங்க, தாகத்தோடு தேவ சமூகத்தை நாடுங்க. ஏதோ ஒரு உலக பிரகாரமான கடமைக்கு தேடுறது போல நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. சபையில் உங்களை கொண்டு ஆத்துமாக்கள் பெருகணும். தாகத்தோடு நீங்க தேடுறதை பார்த்து மற்றவங்க அந்த ஜீவ தண்ணீரை உங்களோடு சேர்த்து வந்து பருகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் படிக்கலாம். எபேசியர் 3:19. அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள அறிவுக்கு எட்டாத அன்பு அப்படின்னா என்ன? படிப்புனால உன்னுடைய அறிவுனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு அன்பு. இன்னைக்கு படித்தவர்கள் பட்டதாரிகள் எல்லாம் நார்த்திகர்களா போறாங்க, தீவிரவாதிகளா போறாங்க. ஏதோ ஒரு திருப்திக்காக ஏதாச்சும் ஒரு காரியத்தை பார்க்கணும் சொல்லிட்டு அறிவுபூர்வமா என்னென்னமோ செஞ்சு வாழ்க்கையில நிம்மதியற்று நிலையற்று போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய அன்பை குறித்து பவுல் எழுதும்போது சொல்றாரு, அறிவுக்கு எட்டாத அன்பு. அப்போஸ்தலனாகிய அந்த பவுலுடைய படிப்பு இப்ப இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்களை விட மேலான படிப்பு. அல்லேலூயா. மேலான படிப்பு. அவ்வளவு படிப்பு படிச்சு சொல்றாரு, கிறிஸ்தியன் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நம்முடைய சுய புத்திக்கு எட்டாத அன்பு, நம்முடைய சுய ஞானத்தினால கண்டுபிடிக்க முடியாத அன்பு, அந்த அன்பை அறிந்து கொள்ள நம்ம கோழைகளா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? வல்லவர்களா நாம் இருக்க வேண்டும். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா. கைதட்டி சொல்லுங்க, வல்லவர்களா நம்ம இருக்க சொல்லுங்க. கைதட்டியெல்லாம் அல்ல, கையை பார்ப்போம். அல்லேலூயா. அறிவுக்கு எட்டாத அன்பு தேவ அன்பு. நம்மளுடைய இங்கே பாருங்க, படிப்புனால அறிவுனால கண்டுபிடிக்க முடியாத அன்பு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அந்த அன்பை அறிந்து கொள்ள நாம் எப்படி இருக்கணும்? வல்லவர்களா இருக்கணும். வேத வாசிப்புல, ஜெபம் பண்றதுல, ஆராதனைக்கு வர்றதுல, ஆண்டவரை தேடுறதுல எப்படி இருக்கணும்? வல்லவர்களா இருக்கு, மேன்மை உள்ளவர்களா இருக்கு. இதை குறித்து ஒரு 3 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். நாம் எப்படி ஆண்டவர் மேல தாகமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட். ஆண்டவர் மேல தாகம் இருந்தா, விருப்பம் இருந்தா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அலட்சியம் என்ற ஏசாவின் குணம் இருந்தா நீங்க அதை விட்டுருங்க. யாக்கோபை போல குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தா
இந்த சத்தியங்களை எழுதி வச்சு சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றாவது ஆவிக்குரிய தாகம். அதாவது என்ன இருக்கணும் நமக்கு? ஆவிக்குரிய தாகம். சங்கீதம் 16:11 வசனம். சங்கீதம் 16:11 வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். தாவீதுடைய அனுபவம் என்ன? இது என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். உம்முடைய சமூகத்திலே எனக்கு பரிபூரண ஆனந்தமும். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இதான் ஆவிக்குரிய தாகம். இங்க பாருங்க, தாவீது ஒரு பெரிய ஆரம்பத்தில் ஆடு மேய்க்கிறவன். அதற்கு பிறகு ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ சமூகத்தில் பெரிய வேலையில் இருக்கிறவர். அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூரண ஆனந்தம். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்றது, உங்க நாமத்தை துதிக்கிறது எனக்கு பரிபூரண ஆனந்தம். எவ்வளவு மாம்ச பிரகாரமான பலன் நம்மளுக்கு இருந்தாலும், மாம்சத்தில் உள்ள பலன்லாம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். மலேரியா காய்ச்சலுக்கு முன்னாடி நிற்காது, சிக்கன் கோனியா காய்ச்சலுக்கு முன்னாடி நிற்காது. பலவிதமான நோய்களுக்கு முன்பாக, பேய்களுக்கு முன்பாக அந்த மாம்ச பலனெல்லாம் நிற்காது. பார்த்துக்க, சில பிள்ளைகள்லாம் ரொம்ப திமிர்வாதம் பண்ணுவாங்க. ஒரு காய்ச்சலோ லூஸ் மோஷனோ வந்துருச்சுன்னா பார்த்துங்க, அப்படியே சொங்கி பொம்மை மாதிரி கிடப்பாங்க. என்னைய தூக்குங்க, என்னால் நடக்க முடியலை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை. சில நேரத்தில் சாப்பிடவே முடியாது. வாயை திறந்து அவங்களுக்கு உணவு ஊட்டணும். அதான் மாம்ச பலம். நல்லா கவனிங்க. தாவீதனுடைய தாகம் என்ன தாகமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் எனக்கு நித்திய. வலது பார்சத்தில் யார் இருக்கா தெரியுமா? இயேசு. வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு தான். இங்க பாருங்க, நித்திய பேரின்பம். நித்திய பேரின்பம். கைதட்டி ஆமென்னு சொல்லலாம். நித்திய பேரின்பம். யோவான் பாருங்க, ரோமர் 14:17 படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நல்லா கவனிங்க, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தோஷமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு சாப்பிட்றதும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம். நீதியும் சமாதானமா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பேர் பெற்ற மக்களா மாறணும், மேன்மை நிறைந்தவர்களா மாறணும், சபையில ஜீவனுள்ள கற்களா மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகளை விளங்குதா? நீதியின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? பசிதாகம் இருக்கணும். நீதியின் மேலே பசிதாகம் இருக்கு. அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். உம்முடைய வலது பார்சத்தில் எனக்கு நித்திய பேரின்பம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். அல்லேலூயா. இந்த வழியில நம்ம நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா, இங்க பாருங்க, பேதைகளா இருந்தாலும் அவர்கள் திசையட்டு போக மாட்டாங்க. இந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் அவங்க திசையட்டு போறதில்லை. இந்த வசனத்தை எடுத்து படிங்க. பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவில் இருக்கிறது. நீங்க சீக்கிரம் எடுத்துருன்னு சொல்லித்தான் உங்களுக்கு இதை
இந்த வழியில நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 35:8 வசனம் என்ன? யாரோ படிக்கிறாங்களே, யாரு? வெண்மலர் அக்காவா படிக்கிறது? யார் படிக்கிற? படிங்க. அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவது. நல்லா கவனிங்க. தீட்டு உள்ளவன் கள்ளத்தனமா சினிமா பார்க்குறவன், பொய் சொல்றவன், வேசிக்கல்ல விக்கிரக ஆராதனைக்காரன் என்ன செய்ய முடியாது? பீடி குடிக்கிறவன், கஞ்சா குடிக்கிறவனோடு பழகிறவன், உறவு கொள்றவன்லாம் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும், உரமா சொல்லுங்க எல்லாரும், பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. கரங்களை தண்ணி சொல்லுவோமா? ஆவிக்குரிய தாகம் நமக்கு வேணுமையா? ஆவிக்குரிய தாகம் இருக்கணும். ஆமென். ஆவிக்குரிய தாகம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 10 லட்சம் ரூபாய் வருமானம் நமக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் ஆவிக்குரிய தாகத்தை விட்டுறக்கூடாது. ஆவிக்குரிய தாகம். நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போயிட்டு தான் மற்ற காரியத்தை பார்க்கணும். நான் காக்கா கூட்டம் அல்ல, கள்ளப்பராத்து கூட்டம் அல்ல, நான் புனந்தண்ணி கழுகல்ல, நான் புறா கூட்டம். அல்லேலூயா, நான் தேவனுடைய பிள்ளை. அப்படி ஒரு வைராக்கியம் வேணும். ஐயா, நீதி தவறி ஓடுனா, நான் கண்ட அனுபவத்தை சொல்றேன், நீதி தவறி ஓடுனா ஞாயிற்றுக்கிழமை நான் சம்பாதிக்கணும், நான் ஆராதனைக்கு போக முடியாது, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலைக்கு போனா நீங்க சம்பாதிக்கிற அப்படிப்பட்ட சம்பாத்தியம் ஏதாட்டும் ஒரு நோயின்னு சொல்லி ஆஸ்பத்திரி போனா அப்படியே 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கழட்டிடுவான். அப்படியே போல்ட்ட கழட்டின மாதிரி கழட்டிடுவான். நீதியை விட்டு விலகக்கூடாது. ஆமென். அப்படி நடந்தா இங்க பாருங்க, அடுத்த வசனம் படிங்க தங்கச்சி, படிங்க ஐயா, படிங்க 9வது வசனம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. சொல்லுவோமா? என்ன இருக்காது? சிங்கம் இருப்பதில்லைனா அந்த வழி, தேவனுடைய வழியில நாம உண்மையா நடந்தா நம்மளை பீறி போடுகிற சிங்கம் போல சோதனை இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதன் வழியிலே நடப்பார்கள். எவ்வளவு அருமையான சத்தியம். ஆவியானவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த வழியில நீ நடந்து பழகு. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நாடு. இந்த வழியில நடந்தா நீ திசை கட்டு போவதில்லை. உன்னுடைய பணம், பிரயாசம் மருத்துவர்களுக்கோ அநியாய வட்டிகளுக்கோ அது போவதில்லை. ஒரு பொருத்தனை எடுங்க, நீதியின் வழியிலே நான் நடப்பேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. அல்லேலூயா. நீதியின் வழியிலே நடந்தா அந்த வழியிலே யாரும் திசையிட்டு போவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே வருவதில்லை. யாராருக்கு விளங்குது? அந்த வழியில தான் தாவீது சொல்றாரு, ஆமே உங்களுடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தமும் வலது வாசத்தில் எனக்கு நித்திய உண்டு. அல்லேலூயா. மதுபானம் குடிச்சவன் தேவ பிள்ளைகளை கொஞ்ச நேரம் மனைவி பிள்ளைகளெல்லாம் மறந்துட்டு பாருங்க, கொஞ்ச நேரம் சில மணி நேரம் முஸ்பாத்தியா இருப்பான். சாக்கடையில் படுத்தாலும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும், சாக்கடையில் விழுந்தாலும் அவனுக்கு வெண்ணெயில் விழுந்த மாதிரி இருக்கும். போத களை மாறிடுச்சுன்னா திரும்ப அவனுக்கு என்ன செய்யும்?
ஆமாம், பாவத்தின் மேலே பசிதாகம். குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகளை எல்லாத்தையும் மறந்துடுவான். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? ஆவிக்குரிய சந்தோஷத்தை காத்துக்கிறேன்னா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, ஆவிக்குரிய சந்தோஷத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அந்த சந்தோஷத்தை குறைய விடக்கூடாது. சங்கீதம் 104:15 வசனத்தை படிங்க. 104:15 வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், கவனிங்க, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும், அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெயையும், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த திராட்சை ரசம் சாதாரணமான உலக பிரகாரமான திராட்சை ரசத்தை சொல்லல. இந்த எண்ணெய் உலக பிரகாரமான எண்ணெயை குறித்து சொல்லல. இந்த போஜனம் உலக பிரகாரமான போஜனத்தை சொல்லல. ஆவிக்குரிய போஜனம், ஆவிக்குரிய போஜனம், ஆவிக்குரிய திராட்சை ரசம் குறையாம பார்த்துக்கணும். உலக பிரகாரமான துன்மார்க்க வழியில போறது, மதுபானம் குடிக்கிறவன் போதும் குறைஞ்சா மறுபடி கிக்கு ஏத்துறான்னு போவான். அது நரகத்துக்கு, பாவத்துக்கு, துன்மார்க்கத்திற்கு, அழிவுக்கு கொண்டு வருது. ஆவிக்குரிய திராட்சை ரசத்தினுடைய மகிமை குறையாம பார்த்துக்கணும். ஆவிக்குரிய அந்த எண்ணெயை பாதுகாக்கணும். ஆவிக்குரிய போஜனமாகிய வசனத்தை பாதுகாக்கணும், குறைய விடக்கூடாது. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நல்ல திருப்தியா இருக்கணும். என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு ஈடாகாது. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அதற்கு ஈடாகாது. அதனால இந்த ஆவிக்குரிய திராட்சை ரசத்தின் மேலே ஆர்வமாக இருக்கு. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே அங்கே கல்யாணத்தில் என்ன வந்தது? ஒரு கவலை வந்தது. திருமண வீட்டுக்காரனுக்கு ஒரு கவலை வந்துச்சு. ஐயோ, வர்றவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லையே, நம்மளை பேசுவாங்களே, அவமானப்படுத்துவாங்களேன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சான். ஆனால் மரியாள் ஓடி வந்து, அன்னை மரியாள் வந்து இயேசுவிட சொன்னாங்க, திராட்சை ரசம் குறைபட்டு. திராட்சை ரசம் எதை குறிக்க தெரியுமா? ஆவிக்குரிய சந்தோஷத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய சந்தோஷம். அல்லேலூயா. குறிப்பிட்ட நேரம் அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த ஜெபத்துக்குள்ள, அந்த தெய்வீக பாசத்துக்குள்ள, நேசத்துக்குள்ள கடந்து வரும்போது அதை போல ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சந்தோஷம் இங்க பாருங்க, நிறைவா இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாது. அப்பப்போ இன்ஜின்ல ஆயில் ஸ்டிக்கு போட்டு பார்ப்பாங்க தெரியுமா? எடுத்து பார்ப்பாங்க, ஆயில் குறைஞ்சிருக்கா கூடி இருக்குதா. ஆயில் குறைஞ்சா என்ன செய்வாங்க? உடனே குறைவான அந்த ஆயிலை, புது ஆயிலை என்ன செய்வாங்க? ஆமாம், ஊற்றுவாங்க. கூடி இருந்துச்சுன்னா, ஆயில் ஸ்டிக்கில் அளவு கூடி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? ஏன் ஆயில் கூடி இருக்கு, என்ன விளப்பம்? ஒருவேளை நாசில் வழியா டீசல் இறங்கிருச்சா கவனிப்பாங்க. இல்லாட்டா தண்ணி எட்டில் வந்து கெட்டு அடிபட்டு, ஏதோ ஒரு ஓரிங் ஏதாவது அடிபட்டு தண்ணீர் இறங்கிருச்சா, வாட்டர் லைனில் இருந்து தண்ணீர் இறங்கிருச்சான்னு சோதிப்பாங்க. சோதித்து பார்த்து அதை கண்டுபிடிச்சி மெக்கானிக்கரை வச்சு என்ன செய்வாங்க? அதை சரி பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய சந்தோஷம் யோவான் 15:11 வசனம். யோவான் 15:11 படிங்களா? வாலிப பிள்ளை, வாலிபர்கள் எடுத்து. என்னுடைய சந்தோஷம், தம்பி கவனிங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு
சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்ஜின்ல ஆயில் கூடிருச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? முதல்ல ஏன் வெள்ளப்புகை அடிக்குது? இன்ஜின்ல ஓவரா வெள்ளப்புகை அடிக்கினா என்ன இருந்தா ஆயில் கூடிருச்சு. ஆயில் கூடிருச்சு, அதனால வெள்ளப்புகை என்ன செய்யுது? அடிக்கி ரிங்ஸ் அணைச்சிருச்சு. கண்டுபிடிக்கிறது போல கண்டுபிடிக்கணும். ஏன் நம்மளுக்கு பயமா இருக்கு? ஏன் கலக்கமா இருக்கு? ஏன் அந்த விக்கிரகம் இந்த விக்கிரகம்? அவன் தான் வந்து என்னை என்ன செய்யறான்? சிம்பிட்டு போறான். வெள்ளப்புகை அடிக்கிறது, கப்பு கப்பு கப்புன்னு வெள்ளப்புகை, ரிங்ஸ் அணைஞ்சு. பயம், மரண பயம், வியாதியை குறித்து பயம். அல்லேலூயா. நம்ம தாயார் ரீட்டா தாயார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்சியெல்லாம் சொன்னாங்க. பயம், டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்படி இங்க நடக்கிறீங்க? எப்படி உங்க வியாதியை வச்சுக்கிட்டு நடக்கிறீங்க? யாராவது துணைஞ்சு கூட்டு வந்துருக்கீங்களான்னு பயமுறுத்துறான். அவங்க வந்து ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சிரிச்சுக்கிட்டு ஒரு பாடலை கொடுத்தார். ஒரு பரிசுத்தவான் பாடினது, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. ஞாபகம் இருக்கா? திரும்ப திரும்ப ஆவியான உள்ள இருந்து அந்த வார்த்தையை கொடுத்தார். அப்படி இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. எங்க பாசுரமாட்ட போய் புலம்பிட்டு நிற்பாங்க. கண்ணீரெல்லாம் துடைப்பா, உன்னை கண்மணி போல் காத்திடுவா. ஆவியான பாட்டை அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தார். திரும்ப ரிசல்ட் தெரியுமா? சாட்சி சொன்னாங்கல்ல, ஆண்டவர் மகிமையா மாத்துகிற. பேதையான் இருந்தாலும் நீ திசை கட்டு போவது. அந்த வழியிலே நடப்பவன் பேதையா இருந்தாலும் அவன் திசை கட்டு போவதில்லை. அந்த வழியிலே சிங்கம் வருவதில்லை. துஷ்ட சிங்கம் அந்த வழியிலே உன்னை தொடுவதில்லை. பயப்படாதே, எந்த வியாதியும் உன்னை மேற்கொள்ளாது. நீ இந்த வழியில சத்திய வழியில நடப்பேன்னு இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடு. ஏசப்பா நான் உங்க பிள்ளையா இருப்பேன்னு பொருத்தனை எடு. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் பிடித்து நடத்தி செல்வார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பா. பயப்படாதே, நீ இந்த வழியில நடந்தா துஷ்டமா சிங்கம் உன்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஏசப்பா சொல்றாங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் இவைகளை சொல்லுகிறேன். திராட்சை ரசம் மகிமை குறையாதபடிக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்துக்குங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்குரிய கனியில விசேஷமான ஒரு கனி இருக்கு, சந்தோஷ கனி. அன்பு அடுத்தது சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கு. ரெண்டு கை அப்படி மடக்கி சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க. எங்க அப்பா செத்து போன ராட்சசன் அல்ல, மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்து வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர். அவர் நசுக்கி ஜெயம் எடுத்தவர். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்தவர் ஆண்டவர். ஒரு நாள் அப்பா என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, அவருடைய சந்தோஷம். அல்லேலூயா. சங்கீதம் 45 1வது வசனத்தில் சங்கீதக்கார தாவீது சொல்றான், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அல்லேலூயா. தம்பி, கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு தாய் இல்லாம இருக்கலாம், தகப்பன் இல்லாம இருக்கலாம், அண்ணன் தம்பி உறவினர்கள் உனக்கு உதவி இல்லாம இருக்கலாம்.
தாவீதை தூக்கி எரிஞ்சாங்க. தாய் தகப்பன்லாம் வேண்டாமனும், தகப்பனும் தாயும் அவனை கைவிட்டாள். கர்த்தர் தாவீது சொல்றான், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆவிக்குரிய சந்தோஷம் நிறைவா இருக்கணும் நமக்குள்ள. அப்படி நடந்தினா உன் வாழ்க்கையில சிங்கமோ துஷ்ட மிருகமோ உன்னை அணுகுவதில்லை. ஆவிக்குரிய நிறைவு, ஆவிக்குரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், கவனிங்க, இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் பாருங்க, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து. அல்லேலூயா. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் நிறைந்தவர்களாய் சொல்லுங்க, கலிகூர்ந்து மகிழுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய சந்தோஷத்தை நிறைவா நீங்க பாதுகாக்கணும், நிறைவா பாதுகாக்கணும். அடுத்த படிக்கு போகலாமா? 2வது பாயிண்ட், 2வது படி என்ன தெரியுமா? தெய்வீக அன்பை காத்து கொள்ள வேண்டும். தெய்வீக அன்பு. முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நாம் அதனால் அவர்கிட்ட என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். ஏசப்பாட்ட அன்பா இருக்கணும். எங்களை தாயின் அதாவது கருவறையிலே பாதுகாத்து பிறக்க செய்து துன்மார்க்கனும் பாவியுமாயிருந்த எங்களை ரட்சித்து அவருடைய பிள்ளையா மாத்தின தேவன் உங்களையும் உங்கள் தாயின் வயிற்றில் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். பாதுகாத்து நம்ம ரட்சித்திருக்கிறார். அந்த தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ அன்பு அது கசப்பு வெறுப்புக்கு என்ன செய்யாது? இடம் கொடுக்காது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். நான் வாசிக்கிற பகுதி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். என்ன அன்பு? தேவ அன்பு. என்ன அன்பு? அல்லேலூயா. தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு நாள் அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு நம்ம இருதயத்தில். ஒரு தேவ மனுஷர் சாட்சி எழுதியிருக்கிறாரு. அவர் பாருங்க, தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவிக்காண்டி ஜெபம் பண்ணார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல அளவில்லாம எண்ணெய் போல இறங்க ஆரம்பிச்சார். தாங்க முடியாம கீழே விழுந்து சுருண்டு விழுந்து அழுக ஆரம்பிச்சார். தாங்க முடியல ஆண்டவரே, இந்த சின்ன இருதயத்தில் உங்க அன்பை என்னால தாங்க முடியணும். அளவில்லாத அந்த அன்பு அவரை நிரப்பி பல மணி நேரம் தன்னையே மறந்து அந்த கல்வாரி நேசத்தை நினைச்சு 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 பெருமூச்சு விட்டு எழுது. தாங்க முடியல. அநேக நேரம் தாங்க முடியாத அன்புல நான் நிறைஞ்சிருக்கிறேன். அப்படி கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சேன். அழுத அந்த அன்பு. ஆண்டவரே, இந்த பாவிக்கா, இந்த துரோகிக்கா, இந்த நீசனுக்கா, இந்த அருவருப்பா நடந்தவனுக்கா இவ்வளவு பெரிய அன்பை நீங்க ஊத்துனீங்களே, இந்த அன்பு என்னால தாங்க முடியல ஐயா. இந்த சின்ன இருதயத்துக்குள்ள உமது அன்பு, அந்த அன்பு அளவில்லாத அன்பு நம்மளை நிரப்பணும். அந்த அன்பு ஊற்றப்படும் போது அவருக்காக ஏதாட்டும் ஒரு காரியத்தை என்ன செய்யணும், ஏதாட்டும் ஒரு ஊழியத்தை நான் என்ன செய்யணும்,
செய்யணும். தேவ அன்பு ஊற்றப்படும் போது நம்மளுக்கு பயம் வராது, கூச்சம் வராது, கலக்கம் வராது. எந்த மனுஷன்டையும் போய் நம்ம சத்தியம் சொல்லுவோம், எந்த இடத்துக்கும் துணிச்சலா இறங்கி போவோம். அதுதான் தேவ அன்பு. என்னடா செஞ்சிருவான் இவன், என்னடி செஞ்சிருவான் நம்மளை, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இந்த அன்பு நிச்சயமா இவனை சந்திக்கும், நிச்சயமா இவளை சந்திக்கும். அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படணும், உதட்டோடு இருக்கக்கூடாது. இருதயத்தில் அந்த அன்பு நிரம்பணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை அந்த அன்பு. இயேசு லாசருவின் கல்லறைக்கு முன்னாடி வர்றார். லாசருவின் கல்லறைக்கு முன்னாடி நின்று இயேசு அழுகிறார். மார்த்தாள் மரியாள் அழுகிறத பார்த்து கண்ணீர் விடுறார். ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவர் எவ்வளவு அவன் மேல நேசம் வச்சிருக்கிறார், எவ்வளவு இந்த ஜனங்களை நேசிக்கிறார். அந்த அன்பு, பிதாவாகிய தேவன் அவர் மேல ஊற்றப்பட்ட அந்த அன்பு. ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரையும் ரட்சித்தாரே. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்றேன், நம்ம பெரிய பணக்காரருமா ரட்சித்தாரு, நல்ல அழகா இருக்கணும்னா ரட்சித்தாரு, நல்ல ஏகப்பட்ட நகை நட்டு வச்சிருக்கணும்னா ரட்சித்தாரு. சொல்லுங்க. ரோம அதாவது உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, எல்லா ஜனங்களிலும் நீ கொஞ்சமா இருந்தனால கர்த்தர் மேல அன்பு கூர்ந்தார். எல்லா ஜனங்களும். அந்த 6வது வசனம் படிங்க 7ஆம் அதிகாரத்தில் உபாகம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பாருங்க, உன் தேவனாய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உலக மேப்ல பாருங்க, இஸ்ரவேல் நாட்டை காக்க அந்த உலக மேப்ல பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எத்தனையோ ரஷ்யா, அமெரிக்கா, பல நாடுகள் இருக்கு. 200 சொச்ச நாடுகள்லையும் ரொம்ப சின்ன நாடு தான் இந்த இஸ்ரவேல் நாடு. அந்த நாட்டு மேல, அந்த தேசத்தின் மேல கர்த்தர் என்ன செய்யறாரு? அன்பு வைத்திருக்கிறார். நம்ம இங்க பாருங்க, உலகத்துல பெரிய ஜாதி நம்மளை அழைக்கல, பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி அழைக்கல. அல்லேலூயா. நான் ஒரு இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லி நம்மளை அழைக்கல, நான் ஒரு ராஜீவ் காந்தின்னு அழைக்கல. பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நம்ம சின்ன கூட்டமா இருந்தனால நம்மளை அழைச்சார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால அழைச்சார். உபாகமம் 23:5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனம், உபாகமம் 23:5. உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க பிலேயாமுக்கு தேவன் செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன்மேல அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினால அந்த சாபத்தை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா மாத்தினார். அல்லேலூயா. நான் செய்யாத குற்றத்துக்காக ஒரு குடும்பம் 40 நாள் பாஸ்டிங் இருந்து என் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக, என்னுடைய ஜீவனை அழிப்பதற்காக இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். ஆண்டவர் சொன்னார் மன்னிச்சிடும். 40 நாள் பாஸ்டிங் இருந்தாங்க. சொந்த கூட பிறந்த சகோதரன் மண்ணாளி கொட்டினார். நான் ஒரு தப்பும் பண்ணல, நாசமா போடான்னு கொட்டினார். எவ்வளவு சாபம். அல்லேலூயா. சாபத்தை குறித்து நான் நேரடியா பார்த்துருக்கிறேன். சின்ன பிள்ளையில நம்ம இந்த யூதா மாதிரி தம்பிமா சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாந்தோப்பில் ஒரு பையனை விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது வேகமாக நான் அடிச்சுட்டேன். அவர் கீழே விழுந்துட்டான். அந்த பையன் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அடிச்சாரு, கீழே விழுந்துட்டான்.
அந்த பையனை எடுத்து வளர்த்த தாய் மண்ணை அள்ளி கொட்டினா பாருங்க, நாசமா போறவனே பிள்ளை எப்படி பண்ணிட்டேன். அந்த நாளை இந்த கையில் ஒரு பெரிய கட்டி வந்துச்சு. கையை இப்படி நிமித்த முடியலை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிலந்தி கட்டி. சாபத்தை நான் நேரடியாக பார்த்தேன். அவங்க எனக்கு மதினி வேணும், நான் போய் மன்னிப்பு கேட்டேன். மதினி என்னை மன்னிச்சிருங்க, நான் சும்மா தெரியாமல் விளையாடிச்சதெல்லாம் அடி விழுந்துட்டு. சாபம் பெரிய சாபத்தில் நம்ம மேலே எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிற நீங்கள் சாபத்தினால அகப்பட்டு கிடந்தீங்க, சாபத்தினை பிடிக்கப்பட்டு கிடந்தோம். ஆனால் கர்த்தர் நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்ம மேலே கிடந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றினோம். இன்னைக்கு சாபம் உன்னை விட்டு நீங்கும். காரணமில்லாத சாபம் அது நம்ம விட்டு நீங்கி போய். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு உங்களுக்கு சாபம் போட்டாங்களோ அவங்களாம் மன்னிச்சிருங்க. கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதமா மாற்றுவார். புரியுதா? நம்ம ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் எவ்வளவு நம்ம மேல அன்பு கூர்றார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது சொந்த இரத்தத்தினாலே நம்மளை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. சாதாரணமான அன்பல்ல, மேன்மையான அன்பு. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த அன்பு சாதாரணமான அன்பல்ல. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் மகிமையான தேவ ஊழியர்களுமாக மாத்தின தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நமக்கு என்ன இருக்கணும் தம்பி, சகோதரி சொல்லுங்க, நீதியின் மேல என்ன இருக்கணும்? பசிதாகமாக இருக்கணும், திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் இருக்குதா உங்களுக்கு? இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு பசிதாக இருக்குதா? அதிகாலை எழுந்து ஜெபம் பண்றதுக்கு பசிதாக இருக்குதா? உலக பிரகாரமான சினிமா காட்சிகள், பாவம், கெட்ட சிநேகத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ற அந்த பொருத்தனை உடன்படிக்கை உங்களுக்கு இருக்குதா? கர்த்தரே ஆமென். அவர் மேல நமக்கு என்ன இருக்கணும்? பசிதாகம் இருக்கணும். 3வது படிக்கு நான் போவோம். 3வது பாயிண்ட், அளவற்ற சமாதானத்தை நமக்கு தருவார். அளவற்ற சமாதானம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாச பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் அளவற்ற சமாதானத்தை தருவார். அளவில்லாத கணக்கில் அடங்காத சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு தருவார். ஆனால் நீதியின் மேலே எப்படி இருக்கணும்? பசிதாகமா இருக்கு, பசிதாகமா இருக்கு. ஆனாவுக்கு அடுத்த எழுத்து தெரியாத எனக்கு இந்த பைபிளை வாசிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அது என்ன காரணம் தெரியுமா? நான் அவரை பசிதாகத்தோடு தேடினேன். இரவு பகலா உபவாசம் இருந்து கதற ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, என் ஜனத்தை உமக்குள்ள உம்முடைய சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்கு உங்க வேத சத்தியங்களை வாசிக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்கணும். பெருமூச்சு விட்டு தாகத்தோடு அவர்கிட்ட கதறணும். பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து பெரிய பெரிய பாவங்களை மீறுதலை அறிக்கையிட ஆரம்பிச்சு அவர் இரத்தத்தால் கழுவி உன்னதமான இந்த சத்தியத்தை வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் கிரேசி. இன்னைக்கு கலெக்டருக்கு தெரியாது இந்த பைபிள் வசனம், பரம்பரை கிறிஸ்தவனுக்கு தெரியாது இந்த சத்திய வசனம். கர்த்தர் பேதைகளா இருந்த நம்மளை திசைகட்டு போகாம பாதுகாப்பு. உண்மையா இல்லையா சொல்லுங்க? பேதையாயிருந்த நமக்கு நித்திய வெளிச்சமா நமக்குள்ள அளவில்லாத சமாதானம். இன்னைக்கு நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே, பசிதாகத்தோடு நான் தேடுவேன். நீதியின் மேலே நான் பசிதாகத்தோடு தேடுவேன்.
வாழ்வாதாரம் செழிப்பா மாறணும். உங்களுடைய எதிர்கால ஏமாற்றங்கள் மாறணும். கை கட்டினது வாய் கட்டாம போன காரியங்கள்லாம் மாறணும். சொல்லுங்க. நீதியின் மேல என்ன இருக்கணும்? பசிதாக இருக்கணும். கைதட்டுமா? பசிதாக இருக்கணும். அளவற்ற சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே அவன் நம்பி இருக்கிறபடினாலே பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரை உன் ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமான். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆமே. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து பளிங்கு போன்ற ஜீவநதி உன்னை நிரப்பும். உங்களை நிரப்பும். முழங்கால் படிக்கிறவங்கள நிரப்பும். அந்த மகிமை உங்களை நிரப்பும். அளவற்ற சமாதானத்தை உங்களுக்கு ஊற்ற தேவன் வல்லவரார். அந்த நதி ஓடுற இடங்கள்ல அக்கறையிலும் இக்கரையிலும் ஜீவ விருட்சத்தின் கனி வரும். அந்த நதி ஓடுற இடங்களெல்லாம் மீனவர்கள் வலைய விரித்து திரளான மீன்களை பிடிப்பார்கள். அந்த நதி ஹல்லேலூயா உப்பு நிறைந்த பள்ளத்தாக்கிலே பாய்ந்தது. அது ஆரோக்கியமானது. அந்த தண்ணீர் கடல்ல பாய்ந்தது. கடல் தண்ணீர் ஆரோக்கியமானது. எவ்வளவு எட்டி கசப்பான வாழ்க்கையா இருந்தாலும் பரிசுத்த ஆவிங்கிற அந்த நதி இறங்கும் போது உன் கசப்பு மகிமையா மாறும். யார் யார் நீங்க ஒப்பு கொடுக்கிறேன்? நீதியின் மேலே பசிதான். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருங்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து மகிமை நதி இறங்கி வரும். விட்டு கொடுங்க தம்பி, விட்டு கொடுங்க பாருடைய பிள்ளைய. உன் மாறா சபக்கடல், சபக்கடல் ஆரோக்கியமான நதியா மாறும். ஹல்லேலூயா. ராபா லாபா ராபா மகிமையான நதியா மாறும். இஸ்ரவேல் நாட்டில் சபக்கடல்னு ஒரு பகுதி இருக்கிறது. அந்த சபக்கடல்ல அந்த யோர்தான் நதி ஒரு பகுதி பிரிஞ்சு அந்த சபக்கடல்ல பாயுமா. இன்னைக்கு அவ்வளவு நல்ல தண்ணி பாய்ஞ்சோம். அந்த சபக்கடல் உப்பு நீர் ஆரோக்கியமாகல. ஆனா வசனம் எழுதப்பட்டிருக்கு எசேக்கியேல் 47 அந்த நதி சபக்கடல்ல பாய்ந்து அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கும். அந்த நதி கடல்ல பாய்ந்து கடல் தண்ணீரை ஆரோக்கியமாக்கும். அந்த நதி ஓடுற இடமெல்லாம் அநேக மீன்கள் பெருகும். மீனவர்கள் இரு கரையிலையும் வலை விரித்து மீன்களை பிடிப்பார்கள். இரு கரையிலையும் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிற மரங்கள் இருக்கும். அதன் இலைகள் ஆரோக்கியமா இருக்கும். அதன் கனிகள் ஜீவ விருட்சத்தின் கனியா இருக்கும். மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே. 3 காரியத்தை பார்த்தோம். ஆண்டவரே ஆவிக்குரிய தாகம் எனக்குள்ள உண்டாகட்டும். உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது நான் விசுவாசிக்கணும். உங்க வலது பார்சத்தில் இருக்கிற உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நித்திய பேரின்ப இருக்கு. எனக்காக அவர் சிலுவையில் அந்த கேடு அடைந்தார். எனக்காக ஈட்டினால் குத்தப்பட்டார். எனக்காக 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 அவர் அந்த கேடு அடைந்தார். சொல்லுங்க. பலிபீடமே பலிபீடமே கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. எல்லாரும் எழுந்திருப்போம். ஏசையா
கல்வாரி பலிபீடமே, பலிபீடமே, சொல்லுங்க பலிபீடமே, கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி. சொல்லுங்க அப்பா, கைதட்டி பாடுங்க. ஏசையா கல்வாரி பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே, ரபலபரவா பரிகார பலியான பரலோக பலிபீடமே. சொல்லுங்க. இரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த, இரத்தம் சிந்தியதால் இலவசமாய் இரட்சகர் பலிபீடமே, பலிபீடமே, என் சாபங்களை சுமந்த பலிபீடமே, என் தரித்திரங்களை சுமந்த பலிபீடமே, ஒரு அப்பா என் நோய்களை சுமந்த பலிபீடமே. அல்லேலூயா. ஈட்டியால் விழாவிலே எனக்காய் குத்தப்பட்ட என் நேசர் பலிபீடமே. சொல்லுங்க தம்பி. ஈட்டியால் விழாவிலே என் நேசர் பலிபீடமே, எனக்காக இரத்தமும் கண்ணீருமா புறப்பட்டதே ஜீவநதியா, இரத்தமும் கண்ணீருமா இரட்சகர் பலிபீடமே, 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 கரைகள் போக்கிடும், கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. ஏசையா கல்வாரி எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிவி. என் பாவங்கள் முடிந்ததென்று, சாபங்கள் முடிந்ததென்று, எல்லா நோய்கள் முடிந்ததென்று, எல்லா கடன் பிரச்சனையும் முடிந்ததென்று, எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிபீடமே, அதிசய பலிபீடமே. ஹல்லேலூயா.